என்ன செய்ய போறோம்? இந்த வசனத்தை எப்படி பயன்படுத்துவது என்று நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து கடைசி காரியம், கர்த்தருடைய வார்த்தை யுத்தம் செய்கிறது, சண்டை போடுது, உங்களுக்காக உயிர்ப்பித்தது, வழிகாட்டினது, ஒழுங்கற்றவைகளை ஒழுங்காக்கினது, ஒன்றுமில்லாமல் இருந்து காரியங்களை உருவாக்கினது, உங்களுக்காக யுத்தம் செய்கிறது. கர்த்தருடைய வேதம் வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 சொல்லுகிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. சாத்தானோட சண்டை போடுது அந்த வசனம். ஆட்டுக்குட்டியின் இரத்தமும் சாட்சியின் வசனமும். நம்ம இது வெறும் வார்த்தை தானே, வசனம் தானே படிக்கிறோம். இந்த வசனம் ஆவியின் பட்டயம் என்று சொல்லி எழுதியிருக்கு. கத்தி கையில் இருக்கிறது, கத்தி. எபேசியர் 6:17 படிச்சு பாருங்க.